அந்த மண்டே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அட்ரினல் ஹார்மோன் கூடும். உலக அளவில் பாருங்கள், காலை 5 மணிலேருந்து 8 மணி வரை தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக். ஆனால் இவ்வளவுமே அரை வயிறு தான் சாப்பிடணும். ஏன்னா ஒவ்வொரு மஞ்சள் கருவிலும் 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது. பட் ஜென்ரலாக ஆயிலை குறைத்த உங்கள் ஆயிலை கூட்ட முடியும். நிறைய பேருக்கு நைட்டு தூங்கி காலைல எழுந்திரிக்கும் போது பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நைட் டைமில் முக்கியமாக நடக்குது சார்? லேட்டாக சாப்பிட்றது, அதிகமாக சாப்பிட்றது, சாப்பிட்ட பிறகு நான் இந்த மாதிரி டென்ஷனோடு சாப்பிடணும், கெட்ட கெட்ட கனவு வர்றது, சரியாக தூங்குறது இல்லை. நெக்ஸ்ட்டு மார்னிங் எழுந்தோன்னு வேலையில் பலுவாக இருக்கும். அதுவும் மண்டே எழுந்திரிப்போம், சாட்டர்டே சண்டே நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. அந்த மண்டே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அட்ரினல் ஹார்மோன் கூடும். உலக அளவில் பாருங்கள், காலை 5 மணிலேருந்து 8 மணி வரை தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக். அதுவும் திங்கட்கிழமை. இவர் பிரேசிலில் போய் ஒரு டாக் கொடுத்தேன். இது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க சொக்கலிங்க, பட் 9 மணிக்கு எழுந்திருக்கட்டுமா கேட்குறாரு. இன்னொரு கனடாவில் கேட்குறேன், ஸோ மண்டே தானே சொல்கிறீங்க, மண்டே இன்பிட்டு எழுந்துக்காக டியூஸ்டே எழுந்திருக்கணுமான்றாங்க. எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியமல்ல, எழுந்திருக்கின்ற கிழமை முக்கியமல்ல, உன் மனநிலை முக்கியம். ஒன்றுமே இல்லைம்மா, நீ பேட்டி எடுக்கிற, நீ ஸ்மைல் பண்ணுறல, அந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது உன்னை அறியாமல் என்டார்பின் கூட்டிக்க. எந்தெந்த உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு நல்லது இல்லை சார்? இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் பாதி பிளேட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கணுமா. கால் பிளேட்டில் அரிசியோ கோதுமைன்னு செய்ததில் கால் பிளேட் தான். அடுத்த கால் பிளேட்டில் ப்ரோட்டீன் இருக்கலாம், மீதி எது வேணும் பிடிக்கலாம். அதோடு ஆயில்ன்றது ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். இந்த ஃபுட் பிளேட் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்து, ஆனால் இவ்வளவுமே அரை வயிறு தான் சாப்பிட்ணும். ஸோ அந்த டிக்டம் நீங்கள் மாற்றக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்றதுல நிறைய கொலஸ்ட்ரால் ஏறுது, அது ஹார்ட்டில் வர்றதுனால தான் நமக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் எல்லாமே வருது அப்படின்னு நினச்சிட்டு நான்வெஜ்ஜை ஃபுல்லாக தவிர்த்துட்டு வீகனிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. வீகனாக இருக்க நிறைய பேருக்கும் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்கு. அது எதனால்? அருமையான கேள்வி. சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் நான்வெஜிடேரியன் மட்டும்தான் இருக்கும். தாவர உணவில் எந்த கொலஸ்ட்ரால் நட்ஸில் இருக்குது இல்லைங்க, எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. பட் அளவோடு சாப்பிடணும், தோலோடு சாப்பிடணும். ஏன்னா அந்த நட்ஸை அதிக அளவில் சாப்பிட்டா வெயிட் போட்டுடும். இந்த நான் வெஜிடேரியன் வச்சுங்க, அபவுட் 30 முட்டியில் இருக்க மஞ்சள் பாகம் தவிர்த்திடணும். ஏன்னா ஒவ்வொரு மஞ்சள் கருவிலும் 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ ஒயிட் சாப்பிட்லாம், மட்டன் ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம், சிக்கன் சம் பீஸஸ் சாப்பிட்லாம், அதனால் வராது. அதிகமாக சாப்பிடக்கூடாது. எந்த எண்ணெய் வெளியில் வச்சு உரையுதோ சாப்பிடாதீங்க. நமக்கு நல்ல எண்ணெய் எது தெரியாமல், நல்லெண்ணெய் பெயருக்கு ஏற்றுவார், அரிசி தவிட்டெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் ஆயிலெலாம் நல்லதுமா. பட் ஜென்ரலாக ஆயிலை குறைத்த உங்கள் ஆயிலை கூட்ட முடியும். வெங்காயம் போட்டு நல்லா சாப்பிட்டுங்க. இன்னும் நம்ம நேயர்களுக்கு இப்போ இளைஞர்களாக சொல்கிறேன், அரை வயிறுக்கு மேலே சாப்பிடாதீங்க. கால் வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும். கால் வயிறு காலியாக இருக்கணும். சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணவு இருந்தால் அவங்க மெடிடேஷன் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ வயிறு முழுக்க சாப்பிட்றது அதெல்லாம் கூடாது. எதுக்கு இந்த முக்கியமான சொல்கிறேன், நைட் தூங்குறதுக்கு வேண்டி 3 மணி நேரத்துக்கு வேண்டி சாப்பிடணும். காலை உணவு நல்லா சாப்பிடுங்க, மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக சாப்பிடுங்க.